ஹாய் நண்பர்களே, இந்த சர்வீஸ் நோவுடைய ஓவர்வியூ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது வெர்ஷன்ஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் நோவை பொறுத்தளவு ரிலீஸ் எப்படி அவங்க பிளான் பண்ணாங்கன்னா, ஃப்ரம் இனிஷியலாக இருந்தே அவங்க எப்படின்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸ் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஏ கண்ட்ரி ஏ ஸ்டார்ட் பண்ணுற அந்த அதுலேருந்து பிசி இப்படியே. ஸோ ஆல்ஃபபெட்ஸாக டில் 2025ல் ஜூரிச் அது லாஸ்ட் ரிலீஸாக அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிலீஸ் எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறீங்களா, இதில் நான் கொஞ்சம் இதாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2018ல் ஒரு ரிலீஸ் இருக்கும். அந்த ரிலீஸுக்கு நேம் அவங்க வச்ச நேம் லண்டன். ஸோ அதே மாதிரி மார்ச் 2019ல் ஒரு ரிலீஸு. ஸோ இயர்லி 2 ரிலீஸஸ் பிளான் பண்ணாங்க. ஸோ அப்போல்லாம் ரிலீஸ்க்கு அந்த மந்த் எந்த மந்தில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஜான் 2008, மார்ச் 2019 இது மாதிரி ரிலீஸ் நேம் வைப்பாங்க. அந்த ரிலீஸ் நேமோட அந்த வெர்ஷன் என்ன வெர்ஷன் அப்படின்னா, லண்டன் வெர்ஷன், நியூயார்க் வெர்ஷன், கியூபெக் வெர்ஷன் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபெப்ரவரிக்கு அப்புறம் 2023க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, Q3, Q1, Q3 இப்படி ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 2023ல் ஃபெப்ரவரியில் ஒரு ரிலீஸ் வச்சாங்க. அந்த ரிலீஸ் ஊட்டா. அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் தே சேஞ்சஸ் அவங்களுடைய ஒரு நேமிங் கன்வர்ஷன் தான். இதெல்லாம் என்னென்னா ஒரு நேமிங் கன்வர்ஷன், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் ஒரு நேமிங் கன்வர்ஷன், எந்த வெர்ஷனில் இந்த சர்வீஸ் நோ இப்போ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு டிஃபைன்டாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரொஃபஷனலாக அதுக்கு நேம் வச்சு ஸோ அதை நம்ம மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஸ் அல்லது வெர்ஷன் அப்படிங்கிறது புரியாதவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அதாவது எப்போதுமே ஒரு சாஃப்ட்வேர் இது SaaS அப்ளிகேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இந்த SaaS டூல் அல்லது SaaS அப்ளிகேஷன் அல்லது க்ளவுடு பிளாட்ஃபார்ம் இதை எப்படி வேணாலும் நீங்கள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க. ஆனால் ஒரு ரிலீஸ் மார்க்கெட்டில் நமக்கு யூசர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு வெர்ஷனை மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லைவாக யூசர்ஸ் யூஸ் பண்ணுற வெர்ஷன். ஸோ இப்போ 2023ல் என்ன பண்ணாங்கன்னா, Q3 அப்படின்னு சொல்லிட்டு 2023 Q3 அந்த ரிலீஸுடைய நேம் வான்கோவர். ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த இயரில் 2024ல் 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்று Q1 அது வாஷிங்டன் டிசி, அண்ட் தென் Q3ங்கிறது Q3ல ஜெனாடோ இந்த ரிலீஸ் தான். இப்போ நம்ம இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணுறப்ப இப்போ நம்ம இருக்கிறது Q3 ரிலீஸ். ஸோ இந்த Q1 Q2லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் இந்த ஒர்க் பண்ணாதவங்க அல்லது ஃப்ரெஷர்ஸு காலேஜ் முடித்தவங்க இவங்களுக்குலாம் சில பேருக்கு இந்த Q1 Q2 அப்படின்னு தெரியலைன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். என்னென்னா இயரை 4 இதாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. Q1, Q2, Q3, Q4. Q1ங்கிறது என்னென்னா குவார்ட்டர் 1ங்கிறது ஜான், பிப்ரவரி, மார்ச். ஸோ அதே மாதிரி Q2 அப்படிங்கிறது ஏப்ரல், மே, ஜூன். இந்த மாதிரி Q3 அப்படிங்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்புறம் Q4ங்கிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் யூஸ்வலாக ஃபினான்ஷியல் இயர் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்கனைசேஷன் லெவலில் இந்த குவார்ட்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபர்தராக ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது சர்வீஸ் நோக்கு மட்டுமா இல்லை, என்டையர் ஆர்கனைசேஷன் லெவலையும் இந்த மாதிரி அவங்களுடைய அல்லது கம்பெனியுடைய பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டீட்டெயில் ரிலீஸ் பண்ணுறப்பையும் ஜென்ரலாக Q1ல் ரிலீஸ் பண்ணுவாங்க, Q2, Q3, Q4 இந்த மாதிரி குவார்ட்டர்லியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லிங்கிறது எவ்ரி 3 months ஒரு ரிலீஸ் இருக்கும். அது கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் இருக்கலாம், கம்பெனியை பற்றியான ஓவர்வியூ இருக்கலாம், கம்பெனி எப்படி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்குன்னு இருக்கலாம். வித் ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் நவ் இப்போ நம்ம இருக்கிறது சர்வீஸ் நோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னதுன்னு சொன்னால் நம்ம ஜெனாடோ. இட் இஸ் ஃபார் Q3 2024. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 2025ல் Q1 போகும்போது என்ன இருக்குன்னா யோகோஹோமா அந்த ரிலீஸில் இருப்போம். அப்போ Q1 சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஜனவரியிலே ரிலீஸ் பண்ணுவாங்களா? இந்த டீட்டெயில தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நமக்கு குவார்ட்டர் அந்த 3 months எப்போ வேணாலும் ரிலீஸ் வரலாம். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மந்த்தை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜான் 2018, மார்ச் 2019 இப்படி இருக்கும். பட் இதில் இருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தே ஹாவ் டைம். ஸோ அவங்களுக்கு ஒரு 3 months டைம் இருக்குது. அந்த 3 months
மந்த்ஸில் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். பட் தே வில் கிவ் த இன்டிமேஷன் டு எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிலீஸை பற்றி சிம்பிள் ஐடியா உங்களுக்கு இப்போ என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய அந்த வெர்ஷன் ஆர் ரிலீஸ் எதில் இருக்கோம்னா Xanadu Q3 2024. இதுதான் வந்து ரிலீஸை பற்றியான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் மாடியூல்ஸ். ஸோ மேஜர் மாடியூல்ஸை பொறுத்தளவு என்ன இருக்குன்னா, ServiceNowல மேஜர் மாடியூல் ஐடிஎஸ்எம், அப்புறம் ITOM இருக்குது, தென் CSM, அதுக்கப்புறம் ITAM இருக்குது, தென் GRC அண்ட் தென் SecOps. இது மாதிரி நிறைய மாடியூல் இருக்குது. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு 6 மாடியூல் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இந்த நிறைய மாடியூல்ஸ்லையும் எந்தெந்த மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம மேஜராக இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய இனிஷியலாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய மாடியூல் எதுன்னு சொன்னால் ஐடிஎஸ்எம்ங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாடியூலில் தான் வந்து நம்ம ஃபர்தராக இந்த நம்மளுடைய கம்ப்ளீட் சீரீஸ் ஃபுல்லாக இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஐடிஎஸ்எம் பொறுத்தளவு என்ன பண்ணுவோம்னா, மேஜராக இந்த ஐடிஎஸ்எம் சொல்யூஷன், ஐடிஎஸ்எம் எந்த சொல்யூஷன் ஆஃபர் பண்ணும் அப்படின்னா இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது இல்லாமல் வேறு எதுவும் இருக்குது. பட் நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறது மோஸ்ட் ஆஃபன் நமக்கு வந்து பிகினிங் லெவலில் இந்த டீட்டெயில் மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்டோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு கோ ஃபர்தர் லெவல். ஓகே, ஸோ ஐடிஎஸ்எம்மில் இது 3 தான் இருக்குது. whenever we say ஐடிஎஸ்எம்னா இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 4 இதுவும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் ஃபர்தராக இதை எடுத்துகிட்டு போவோம். தென் ITOM பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ITOM வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட். இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால், இந்த அப்ளிகேஷன் ஆர் இந்த மாடியூல் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஆர்கனைசேஷன் லெவலில் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ், ஆப்ரேஷனல் சப்போர்ட், இது எல்லாமே வந்து இது ரிலேட்டடான அந்த சர்வீசஸ் இட் வில் கவர் ITOM. அதுக்கப்புறம் தென் சிஎஸ்எம்ங்கிறது கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எப்படின்னு சொன்னால் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னன்னா, நமக்கு இந்தியாவில் ஏர்டெல் இருக்குது. ஸோ இந்த ஏர்டெல் இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் தே ஆர் ப்ரொவைடிங் அ கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் அந்த மாதிரியான ரிலேட்டடான கஸ்டமர் சர்வீஸு அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது ரிலேட்டடான சர்வீசஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஎஸ்எம் இந்த மாடியூல் ஹெல்ப்ஃபுல் ஆகும். தென் ஐடாம்ங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அசட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த அசட் மேனேஜ்மெண்ட் அப்படி என்னன்னு சொன்னால், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய அசட். ஸோ ஜென்ரலாக நம்ம அசட்னா என்ன பண்ணுவோம், நம்மள்கிட்ட சொத்து, இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இட்ஸ் அசட் ஃபார் யூ. உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குன்னா அது இட் இஸ் அசட் ஃபார் யூ, த பைக் இஸ் அசட் ஃபார் யூ. உங்ககிட்ட ஒரு ஹவுஸ் இருக்குது, இது வந்து இட் இஸ் அசட் ஃபார் யூ. இதே கம்மிங் டு த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் லெவலில் அசட் மேனேஜ்மெண்ட். இந்த அசட்டை அவங்கக்கிட்ட அசட்னா என்ன, நாட் ஒன்லி ஃபார் பில்டிங். இந்த அசட்டுங்கிறது ஹார்ட்வேர் அசட். கம்பெனியில் ஒரு 500 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 500 எம்ப்ளாயுடைய அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ், பிசி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட்வேர் இருக்கும், பிசி இருக்கும், அவங்களுக்கு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு டெலிஃபோன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் ஹார்ட்வேர் அசட். அதே மாதிரி இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹார்ட்வேர் அசட், இட் ஆல்சோ இன்க்ளூட் சாஃப்ட்வேர் அசட். சாஃப்ட்வேர் அசட் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, அந்த எம்ப்ளாயிக்கு என்னென்ன ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன் அவங்க சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, எந்த மாதிரி டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி அப்ளிகேஷன் அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல் தான் வந்து ஐடாம். ஸோ அதை தான் ஜென்ரலைஸ்டாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் டூல். வெதர் இட் இஸ் ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அல்லது வேறு பில்டிங்காக இருக்கட்டும். ஸோ இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல் தான் வந்து ஐடாம். தென் ஜிஆர்சிங்கிறது கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த மாடியூல் என்னன்னா, ஒரு கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷனுடைய பாலிசி, ரூல்ஸு,
சர்டைன் ரூல்ஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பாலிசி இருக்கும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரெகுலேட்டரி சேஞ்சு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களுடைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தனியாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடியதான் இந்த ஜிஆர்சி மாடியூல். இந்த ஜிஆர்சி மாடியூல் வந்து இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா. அதில் வந்து எந்த மாதிரியான ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணலாம், எந்த மாதிரியான பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இதை எல்லாத்தையும் பற்றி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த மாடியூல் தான் ஜிஆர்சி. தென் ஃபைனலாக வந்து செக்ஆப்ஸ். செக்ஆப்ஸ்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன். இதை தான் வந்து செக்ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்ஆப் மாடியூல்ஸ் என்ன பண்ணுன்னா, ஐடென்டிஃபை ஒரு இன்சிடென்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஒரு ரிலேட்டடான செக்யூரிட்டி ரிலேட்டடான இன்சிடென்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அண்ட் தென் வல்னரபிலிட்டி த்ரெட்ஸு. ஸோ இது மாதிரியான நிறைய மாடியூல்ஸ் இன்சைடு செக்ஆப்ஸில் வந்து நிறைய அப்ளிகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஒரு ஆர்கனைசேஷனுடைய செக்யூரிட்டி ஸ்டாண்டர்டு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கவர் பண்ணக்கூடியதான் இந்த செக்ஆப்ஸ் மாடியூல். ஸோ டு கன்க்ளூட் என்னென்னா, இது மட்டும்தான் இருக்குன்னா இல்லை, இன்னும் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இந்த மாடியூல்ஸை பற்றி இதில் நாம் இந்த மாடியூல் என்னென்ன மாடியூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு லைக் கொடுங்க, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.